இறைவார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத்தில் மேன்மேலும் இறைவனோடு நிலைத்து நின்று நம் பயணத்தை எந்தவிதமான தங்கு தடைகளும் இல்லாமல் இறைவனோடு என்றும் ஆரோக்கியமான ஆன்மீக வாழ்வை தொடர இறைவார்த்தை நம்மை மேன்மேலும் பலப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து இன்றைய நாளிலே இறைவனோடு பயணிக்க முயற்சி செய்வோம். நம்முடைய ஆன்மீக சிந்தனையாக என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் மார்கெழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 45 முதல் 52 முடிய. இந்த இறைவார்த்தை எதை பற்றி நமக்கு சொல்லுகிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்திலும் இறுதி அத்தியாயத்திலும் நாம் காணக்கூடியது சீடர்களுடைய யதார்த்தமான பயணம். இயேசுவோடு இருந்தாலும் இயேசுவின் புதுமைகளை கண்கூட பார்த்தாலும் இயேசுவை இன்னும் அவர்கள் அதிகமாக உணர்ந்து கொள்ளாத தருணத்தை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட்டத்தினரை அனுப்பி முடித்த பிறகு தம் சீடர்களை படகில் ஏற்றி பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் அனுப்பி வைக்கிறதையும், ஆனால் அவர்கள் பயணத்தின் பொழுது அவருடைய பயணத்தில் காணக்கூடிய ஒரு சில மாற்றங்கள், அதாவது இறுதியாக சொல்லக்கூடிய நற்செய்தி வாசகத்தினுடைய வார்த்தை, அப்பங்களை பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் உள்ளம் மழுங்கி போய் இருந்தது என்று சொல்லுகிறார் மார்க்கு நற்செய்தியாளர். ஏன் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், இயேசு 4ஆம் சாம காவ வேளையில் கடல் மீது நடந்து வருகின்ற பொழுது ஒட்டுமொத்த சீடர்களும் பயந்தார்கள், அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு விதமான தயக்கம், கலக்கம், அச்சம் ஆட்கொண்டது. அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படையில் நாம் இந்த நற்செய்தி வாசகத்தை சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய 2வது அத்தியாயம் 46வது இறைவசனம் இவ்வாறு சொல்லுகிறது: அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் என்று. ஆக ஜெபத்தின் வல்லமை என்பது இறைவனோடு இணைந்திருப்பது. இயேசு எப்படி தன் தந்தையோடு இணைந்து இந்த மண்ணுலகில் நம் தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவு செய்து கொடுத்தாரோ, அதே போல இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே, குறிப்பாக அன்றைய காலகட்டங்களிலே இயேசுவோடு இருந்த சீடர்கள் எவ்வாறு இயேசு இறைவனோடு இணைந்திருந்தாரோ, தந்தையோடு இணைந்திருந்தாரோ, அதே போல சீடர்களும் இயேசுவோடு இணைந்திருந்து தந்தையினுடைய தூய பிரசன்னத்தை இயேசு வழியாக அவர் கண்டு கொண்டிருந்தால், அவர்கள் வாழ்வில் இப்படிப்பட்ட அச்சம், தயக்கம், மன உளைச்சல், போராட்டம் இவை அனைத்தும் அவர்கள் சந்தித்திருக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பணி வாழ்வு ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் சிலுவையில் அறையப்பட்டு தன் ஆவியை தந்தையிடம் ஒப்படைக்கின்ற வரையிலும் அவர் சந்தித்த ஒவ்வொரு போராட்டங்களிலும் அவர் அதை முழுவதுமாக வெற்றியடைய செய்தது தன் தந்தையோடு இணைந்திருந்ததினால்தான். எனவேதான் இயேசு இவ்வாறு சொல்லுவார்: உங்களை என் பெயரால் மூப்பர்கள் மத்தியில் அழைத்துச் செல்லுகின்ற பொழுது நீங்கள் தயங்க வேண்டாம், என்ன பேச வேண்டும் என்று, ஏனென்றால் வார்த்தைகளை கொடுப்பது என் தந்தையே என்று.
ஆவியானவர் உங்களுக்காக பேசுவார் என்று சொல்லுகிறார். ஆக இயேசு எப்பொழுதெல்லாம் பரிசேய கூட்டத்திற்கு முன்னால் அவர் நின்றாரோ, கேள்விகள் எழுப்பப்பட்டதோ, அவர் ஒருபொழுதும் தயக்கம் கொண்டதில்லை. அவர்கள் கேள்விகளை வைத்தே அவர்களை வாயடைக்க வைத்து அவர்களை விரட்டி அடித்த தருணங்களையும் வேத புத்தகம் நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறது. இது எதை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், இயேசு ஜெபத்தின் வழியாக தந்தையோடு இணைந்திருந்ததினால்தான் இவை அனைத்திலும் வெற்றி கொள்ள முடிந்தது. ஆக இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை படகில் ஏற்றி அக்கறையில் இருக்கின்ற பெத்சாய்தாவுக்கு அனுப்புகின்ற பொழுது, 4ஆம் சாமக்காவல் வேளையில் இயேசு வருகின்ற பொழுது அவர்கள் தயங்கினார்கள், பயந்தார்கள் பேய் என்று. எனவே இயேசு அழகாக சொல்லுகிறார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். அச்சம் எப்பொழுது ஒரு மனிதனை ஆட்கொள்கிறதோ, அந்த மனிதனுக்கு அடுத்தவர்கள் உண்மையிலேயே நேசிக்கக்கூடியவர்கள், அன்பு செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் இருக்கிறேன் என்று. சாதாரண ஒரு மனிதனை இன்னொருவனுக்கு ஆறுதல் கொடுப்பது போல, அதையும் தாண்டி இயேசு தன் சீடர்களுக்கு அஞ்சாதீர்கள், நான் தான், துணிவோடு இருங்கள் என்று சொல்லி முடிக்கிறார். நாம் நம் வாழ்க்கை பயணத்தில் இயேசு 4000 பேருக்கு உணவளித்த பிறகு அதை நேரடியாக கண்ட சீடர்கள் படகில் ஏறி வருகின்ற பொழுது இயேசுவை இனம் கொள்ள முடியாமல் பேய் என்று பயந்தார்களே, அதுபோல நாமும் பல நேரங்களிலே இறைவனோடு ஜெபித்த பிறகோ, ஆலயத்தில் கண் சென்று திருப்பலியில் கலந்து கொண்டு நற்கருணை உட்கொண்டு நம் இல்லம் வருகின்ற பொழுதோ, அல்லது நம்முடைய ஆன்மீக பயணமாக இருக்கட்டும், உலகு சார்ந்த பயணமாக இருக்கட்டும், எந்த பயணத்திலும் நமக்கு அச்சுறுத்தக்கூடிய விதத்தில் ஏதாவது நம்மை நெருங்கி வருகின்ற பொழுது, சீடர்களைப் போல பயம் கொள்ளாமல் தைரியமாக துணிவோடு இருக்கின்ற பொழுது, இயேசு எப்படி இந்த மண்ணுலகில் அனைத்து பரிசேய கூட்டத்தையும் வென்றாரோ, அதேபோல் நம்மாலும் வெற்றி கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே இயேசு நமக்கு சொல்லுகிறார். எனவே இயேசுவின் வார்த்தைகளை ஏற்று நாமும் நம்முடைய பயணத்திலே அச்சம் கொள்ளாமல் தைரியத்தோடு பயணித்தோம் என்றால் நம் வாழ்வில் என்றுமே வெற்றி நிச்சயம் இயேசுவோடு. இந்த ஆன்மீக சிந்தனையோடு தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.